சொல்லதிகாரம் தொடர்கிறது. இம்ரான், இப்போ ரொம்ப சுருக்கமாக இப்போ சிபிஐ விசாரணைக்கான வரம்புகள் அல்லது கால அளவு ஏதாவது இருக்குதா? யாரை வேணால் விசாரிக்கலாமா? அதை பற்றி ஒரு தெளிவு சொன்னீங்கன்னா நான் அரசியல் ரீதியான கேள்வியிலையும் வச்சிருவேன். எஸ், சிபிஐ யாரை வேணாலும் விசாரிக்கலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர் த இன்வெஸ்டிகேஷன் சொல்லும் போது எஸ்ஐடி இது வரைக்கும் என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ எஸ்ஐடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க இது இவ்வளோ நேரம்னா, நிறைய பேரை எக்ஸாமின் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ திரு மதியழகன் அவர்களை அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. சிபிஐ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறுபடியும் மதியழகன் அவங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம். இல்ல சிபிஐ விசாரிச்சு வச்சிருக்கிற மத்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் டவுட் இருந்ததுன்னா அதே விட்னஸ்க்கு மறுபடியும் சம்மன் இஷ்யூ பண்ணி அவங்கள மறுபடியும் இன்வைட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சிபிஐ வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன். அதாவது ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது ஹெல்ப்ஃபுல். வழக்கு பதியப்பட்டவர்கள் மட்டும் விசாரிக்கப்படுவாங்களா அல்லது வழக்குல வெளியில இருக்கிறவங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் வருமா? யாரை எல்லாம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற நினைக்கிறதோ யாருக்கு வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி அவர்களை வர நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அது இப்போ பிஎன்எஸ்எஸ் ப்ரொசீஜர்ல வரவழைச்சு விசாரிக்கலாம். எனிபடி ஒருத்தரை விசாரிக்கும் போது அவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்தவர் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ மதியழகனை விசாரிக்கிறாங்க, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவர் எங்கேயாவது புஷி ஆனந்த் அவர்களுடைய பேரை சொன்னால் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது ஆதவ அர்ஜுனா பேரை சொன்னால் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவரை விசாரிக்கும் போது திரு விஜயுடைய பெயரே வந்ததுனால் அவரை கூப்பிட்டு இவர் உங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க தான் அங்க நிறுத்த வேண்டாம், 50 அடி தள்ளி போக சொன்னீங்க, சம்திங் லைக் தட் இருந்ததுன்னா எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த சிபிஐக்கு உள்ளது. ஆனால் யார் யாரை தரப்புல இருந்தும் அப்படி விசாரணைக்கு உட்படுத்தலாமா? எஸ்பிஓ அல்லது அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு பண்ணலாம். ஏன்னா இப்போ சிபிஐ கிட்ட இந்த வழக்கை கொடுத்ததற்கான காரணமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் சந்தேகம் போலீசார் மீது இருக்கிறது என்பதுதான். உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவினரை அந்த தலைவரை விட்டுவிட்டார்கள், போலீசார் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது, முக்கியமான குற்றம். ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து போலீஸ் மேல எதுவுமே ஆக்ஷன் இல்லையே, நீங்க தானே பெர்மிஷனே கொடுத்திருக்கீங்க அந்த அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க மேலேயும் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்ய முடியுமா அல்லது விசாரிக்க முடியுமா அல்லது அதை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எக்ஸாக்ட்லி, அவங்க மேலேயும் பண்ணலாம். அதுதான் அவங்க மேலேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அக்யூஸ்டா சேர்க்கலாம். அதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சிபிஐக்கு கொடுத்ததற்கான முதற் காரணமே. அவங்க மைண்ட்ல இந்த ஆர்டரை நம்ம படிச்சு பார்த்தோம்னா என்ன தோணுதுன்னா, போலீஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவங்கள விட்டுட்டாங்க. இப்போ எஸ்ஐடி வந்து எல்லாம் ஸ்டேட் போலீஸா இருக்காங்க, அவங்க சரியா விசாரிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டெர்லைட்ல பார்த்தோம் இல்லையா, 13 பேரை குருவிய சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க. பட் அது சிபிஐக்கு போய் சிபிஐ என்ன பண்ணாங்க அல்டிமேட்டான்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அவ்வளவு பெரிய சம்பவத்துல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மேலயும் சார்ஜ் ஷீட் கிடையாது, அவங்க அக்யூஸ்ட் கிடையாது. இது பண்ணது வந்து சிபிஐ. சோ நான் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவை நம்ம படிச்சு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மைண்ட்ல என்ன ஓடி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன் இருக்கு. அதாவது ஸ்டேட் டிவிகே சொல்லுது, டிவிகே ஸ்டேட் மேல அலிகேஷன் சொல்லுது. சோ நம்ம வந்து நியூட்ரல் ஏஜென்சி வேணும், சிபிஐ கிட்ட கொடுத்துருவோம். பட் அந்த சிபிஐயே சரியா பண்ணலன்னா, பிகாஸ் சிபிஐல இருக்கிற ஆபீசர்ஸ் யாரு? அல்டிமேட்டா ஸ்டேட்ல இருந்து டெபுடேஷன்ல போற அதே ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான். அவங்க இப்போ ஸ்டெர்லைட் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அதுல இந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா ஆபீசர்ஸ். அதனால தான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கமிட்டி, ரிட்டையர்ட் ஜட்ஜ் திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில கமிட்டி வச்சிருக்காங்க. சுப்ரீம் சிபிஐ அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க நீங்க சரியா விசாரிக்கிறீங்களான்னு பாப்பாங்க, அவங்க டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. வந்து நேரடியா விசாரிப்பாரா? அதுக்கான ஸ்கோப் இருக்கா? அப்படி இல்லல்ல.
பண்ண முடியாது. ஏன்னா விசாரணை என்பது போலீசாருடைய, அவங்க வந்து மானிட்டர் மட்டும் தான். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்கன்னா, சிபிஐ அபிஷியல்ஸ் கூட எந்த ஒரு காரணத்துக்காகவும் தமிழக போலீசாரை விட்டுவிடக் கூடாது. தவறு யார் செய்திருந்தாலும் ஒரு டிஎஸ்பிஓ அங்க இருந்த எஸ்பிஓ அப்படிங்கறதுனாலதான் சுப்ரீம் கோர்ட். நன்றி நன்றி. ஓகே, எஸ். ஒரு விஷயம், இந்த போலீஸ் லாயர் கிளாஷ் நடந்தது இல்லையா, அந்த இதுல வந்து சிபிஐ எத்தனை பேர் மேல வழக்கு தொடர்ந்துன்னு பாத்தீங்கன்னா 2 SI, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 6 கான்ஸ்டபிள்ஸ், இவ்வளவுதான் பண்ணியிருக்கு. இதுல நமக்கு தெரியும் ஒரு ஹியூஜ் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தது. ஒரு IPS ஆபீசர் கூட இதுவரை ஒரு விசாரணையிலும் எங்கேயுமே மாற்றவில்லை. இதுதான் எனக்கு தலையாய ஒரு பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இந்த SIT-ல இருக்கின்ற தலைமை நீதிபதி வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்ட்டு, இந்த ஹெட் ஆஃப் தி SIT அவர்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த விசாரணை சரியில்லை, ஐ வாண்ட் மோர் டீடைல்ஸ், இல்லை என்றால் இந்த ஒரு ஆங்கிள் விசாரிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பலாம். இவங்க போயிட்டு சிபிஐ போயிட்டு மறுபடியும் 1 மாசம் 2 மாசம் டைம், சிபிஐக்கான உத்தரவுகளை அவர் போடுவார். நீங்க கொண்டு வரதுல எனக்கு திருப்தி இல்ல, இன்னும் இதெல்லாம் விசாரிங்க, மானிட்டர் பண்ணலாம். ஆனா அவ்வளவுதான் செய்ய முடியும். தட்ஸ் தி பிகெஸ்ட் டிராபேக்காக நான் பாக்குறேன். ஏன் அது டிராபேக்? அது டிராபேக் ஏன் பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மந்த்லி மானிட்டர் பண்ணலாம். இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, மிலாட் டைம் வேணும் அப்படிம்பாங்க. இவங்க போயிட்டு விசாரிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து வருவாங்க. அந்த ரிப்போர்ட் நீதிபதிக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இவர் வந்து அவருடைய அந்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா, of course ராமசாமி also will concur with me, is a fantastic judge. சுப்ரீம் கோர்ட்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் யூத்தனேசியா, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ப்ரோக்ரசிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, he cannot conduct the investigation. இவர் வந்து டைரக்ஷன் தான் கொடுக்க முடியும், சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணணும், அவங்க தான் எடுத்து வரணும். இங்க தான் வந்து இந்த சுத்துல வண்டி விட்டாங்கன்னா இங்க தான் பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும். பொலிட்டிக்கல் இஷ்யூ நீங்க சொல்றது விஜய் மட்டும் டார்கெட் பண்ணப்படுவார் அல்லது தாவேகா நெருக்குவாங்கன்றீங்க. அது தமிழ்நாடு காவல்துறையையும் அவங்க நெருக்க முடியும், அல்லது தமிழ்நாட்டுல இங்க அந்த இடத்தை யார் வேணா விசாரிக்க கொண்டு வரலாங்கிறாரு. அது யார் வேணா விசாரிக்கலாம், அதுல என்ன மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இதுல வந்து அரசியல் ரீதியா இவருக்கான நெருக்கடி, பொலிட்டிக்கல் நெருக்கடி தான் இதுல பாக்குறாங்களே தவிர, போலீஸ்காரர்களை பொறுத்தவரை, ஐபிஎஸ் காரர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து அடிபணிந்து தான் இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்துக்கு அவர்களுடைய சர்வீஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் gives them the commission. அப்ப அங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து லிங்க் தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தாராளமாக அசராகார்க்கே போட்டுருக்கலாமே. இப்ப நாளைக்கு கூட அசராகார்க்கு வந்து அந்த கமிட்டியில வந்தாருன்னா, என்னை பொறுத்தவரை வந்து ஐ வில் பிலீவ் தட் இன்வெஸ்டிகேஷன். நான் முழுக்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து துரிதமாக நடக்கும், 1 மாசத்துக்குள்ள ரிப்போர்ட் தருவாங்கன்னு நான் இன்னைக்கே சொல்றேன். ஓகே, இப்ப ஒரு பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்ப தாவேக்காவை நெருக்கிறதுக்கு? கான்ஸ்டன்டா எந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு போலீஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே கான்ஸ்டன்டா எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் குறை சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. 99% எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் அவங்க வேலையை சரியா தான் பண்றாங்க. ஒரு சில இடங்கள் சிலர் தவறு செய்யலாம். வரிசையா இன்னைக்கு வந்து திரு நயினார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணாமலை எல்லாருமே இன்னைக்கு வரவேற்று சிபிஐ தான் ஒரே அருமருந்து, அதுதான் சரி அப்படி தீர்ப்பை வரவேற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் இதுல ஆரம்பிச்ச போது பிரச்சனை இருக்கு. ஏன்னா அப்போ இருக்க பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிரசம்ஷனோட ஒருத்தர் மட்டும் தான் தவறு. ஒரு என்கொயரி ஏஜென்சி ஜென்ராம் ஒரு விஷயம் குறிப்பிட்டார்ல, நீங்க கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்றாரு, அந்த கொள்கை எதிரியை அவ்வளவு அன்பா நடத்துறாங்க பாஜக அல்லது கொள்கை எதிரி பாஜக? அப்சல்யூட்லி நெசசரி சார். விஜய் என்ன வேணா சொல்லிட்டு போடும் சார். ஒரு ஆப்போசிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்க வேண்டியது அவர்களோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அவர்கள் அதை ஒன்றாக செய்ய வேண்டும். அதை வந்து